மகா பசிபிக் சமுத்திரத்தில் மொலாக்காய் அழகான ஒரு தீவு. ஆனா அலங்கோலமான மக்கள். என்னன்னு கேக்குறீங்களா? அதுதான் குஷ்டரோகிகளுடைய தீவு. எல்லா குஷ்டரோகிகளையும் இங்கதான் கொண்டு வந்து விட்டாங்க. அதுதான் அரசு கட்டளை. ஆனா மிக கொடூரமான விஷயம், தன்னோட புண்களால மிகவும் கஷ்டத்துல இருக்கும் மக்களை பார்க்க யாருமே போக கூடாது. ஏன் தன்னோட சொந்த பந்தங்களே போக கூடாது. இதனால அங்கு விடப்பட்ட மக்கள் தனிமையினாலும் சரியான உணவு இல்லாமலும் தங்களை கவனிக்கிறவங்க இல்லாததுனாலும் ஒவ்வொரு நாளும் கொடுமையா இறந்துகிட்டு இருந்தாங்க. 1873ஆம் ஆண்டு இந்த மக்களுக்காக ஒரு வாலிபன் இயேசுவின் அன்பினால உதவி செய்ய துணிந்தான். அவர்தான் ஜோசப் டி வெஸ்டர் என்ற டாமியன். பலரும் தடுத்தாங்க. ஆனா மன உறுதியோட பயணம் செஞ்சாரு அந்த தீவை நோக்கி. அவர் அந்த தீவுல இறங்கிய போது குஷ்டரோகிகள் நிலை கொடுமையா இருந்தது. வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாம நடைப்பிணங்களா வியாதியின் கொடுமையினால உடல் எங்கும் சேல் வடிந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைய கொடுத்தாரு. அது மட்டுமா, குஷ்டரோகிகளுக்கு வீடுகளையும் மருத்துவமனைகளையும் கட்டினாரு. அவங்களுடைய துன்பத்துல இவரும் பங்கேற்றாரு. ஆனா என்ன ஒரு பரிதாபம், ஒரு நாள் டாமியனின் கையில சுடுதண்ணி பட்ட பின்னும் தன் கை உணர்ச்சி இல்லாம இருப்பத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாரு. மறுநாள் ஞாயிறு ஆராதனையில குஷ்டரோகிகளாகிய நம்மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று ஆண்டவரை புகழ்ந்தாரு. எல்லா குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. மிகுந்த நம்பிக்கைய அடைஞ்சாங்க. அவர் குஷ்டரோகிகளுக்காக செய்த நன்மைகள் ஏராளம். 12 ஆண்டுகள் தான் அன்பு செலுத்தி வந்த மக்களை விட்டு டாமியன் தன் வியாதியின் மிகுதியினால தேவனிடம் சென்றார். இவரை போல பிறருக்காக தன்னை தியாகம் செய்ய நீங்கள் ஆயத்தமா?